ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆராசா அப்புறம் விசிகாவுக்குமான அந்த வார்த்தை போர் ஆராசாவுடைய புலம்பல்னு பார்க்குறேன், வேற என்ன பார்க்க. விசிகாவுக்கு ஒன்றும் இதில் வேலை இல்லையே. அவங்க போனாங்க, அவங்க பேசிக்கிட்டாங்க. முதல்ல ஆட்சி அதிகாரம்லாம் தேவையில்லை, நாங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், ஜனாதிபதி ஆட்சி வந்தால் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் வந்தால் மாதிரி, தாலிபான் வந்தால் மாதிரிலாம் அவங்கக்கிட்ட கதையை விட்டுட்டு போனாங்க. தேர்தல் கொஞ்சம் லேட்டாக நடந்தது. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முதலமைச்சர் பதவி ஏற்கணுங்கிற நிர்பந்தம் இருந்தது. இவங்க 108 வாங்கியிருந்தாங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. அப்படிங்கிற சூழ்நிலை தானே ஒழிய அங்கே ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரணும்னு ஆளுநரும் நினைக்கல, பிஜேபியும் நினைக்கல. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, விசிகா அதிகாரத்தில் பகிர்வு வேணுங்கிறத முதல்ல துள்ளி குதித்து சொன்னது வன்னியரசு தான். அவர் தான் அங்கே உட்கார்ந்துருக்கார், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயுஎம்எல் இந்த முடிவு எடுத்தது தான் பெரிய விஷயம். அதாவது நான் ஆட்சியில் பங்கேற்கிறேன், காயிதே மில்லத் அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. அதெல்லாம் போக அவங்க துவா செய்து அற்புதமாக அந்த பதவியில் உட்கார்ந்துருக்காருங்கிறது நல்ல விஷயம். ஸோ ஆராசா புலம்பல் தான். அவர் இப்படி புலம்பினா கருணாநிதியை திட்டுவார், ஸ்டாலினை திட்டுவார். அப்படி புலம்பினா பிசிகாவை திட்டுவார், போகிற வரவங்களை திட்டுவார். அவருக்கு தான் தெரியும் அடுத்தவன் பொண்டாட்டி எப்படி கூட்டிகிட்டு போகணும்னு. அதனால தான் அவருடைய வார்த்தை, ஏன்னா அவர் தான் எக்ஸ்பர்ட் அதில். அதனால் கரெக்டாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப முறைச்சிட்டாங்கன்னு உடனே டபக்குன்னு அந்த வார்த்தையை தூக்கிட்டார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? ஆராசா இதுக்கு முன்னாடி தன்னுடைய குப்பைகளை அள்ளியவர் இல்லை, அவர் குப்பையை அள்ளியிருக்காரு. இது பெரிய மாற்றம் தானே அப்படின்னு பார்த்துட்டு விட்டுற வேண்டிய ஒரு சாதாரணமான விஷயம். இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவை நம்பி கூட இருந்து அப்புறம் ஜெயிச்சு அப்புறம் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட எல்லாருமே வெளியேறிட்டாங்க, கம்யூனிஸ்ட் தவிர. இப்போது திமுகவுடைய நிலைமை அவர் திமுக இப்போ தான் தன்னை முதல்ல கூட்டணி இல்லாத ஒரு தேர்தலை சந்திக்கணும். அதுக்கு உள்ளாட்சி ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். உள்ளாட்சியில் பொதுவாக கூட்டணி பெருசாக ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் சரியான ஆட்களை நியமித்தாதான் உண்டு. 4 லட்சம் பேரையோ 3 லட்சம் பேரையோ இனம் கண்டு நியமிக்கக்கூடிய வசதி திமுகவுக்கு உண்டு, அதிமுகவுக்கும் உண்டு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் யாரை நிறுத்தினாலும் இன்றைக்கி ஜெயிக்கிறாங்கன்னு போது, ரவுடிகள் எல்லாம் நிதியமைச்சர் ஆகும்போது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தனித்து நிற்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே அதனுடைய 24% வாக்குகளை அது மேலே கொண்டு வருமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரை பிரித்தாலும் எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கோங்கன்னு எடப்பாடிக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவர்கிட்ட தான் இன்றைக்கி கட்சி இருக்குது, அவர்கிட்ட தான் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. அவர் கண்டிப்பாக போட்டி போட போகிறார். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. கெஜ்ரிவாலை போலவே தன்னுடைய வேலையை செய்தவர் இன்றைக்கி அவர் கற்பம்பூச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் அப்படி கிடையாது. இவர் பெரிய லெவலுக்கு வந்துட்டார். இவர் தான் இப்போ உள்ளாட்சி தேர்தலை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். 4வது குற்றச்சாட்டு, இந்த மூத்த பத்திரிகையாளர்னு நிறைய பேர் விவாதங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இவிஎம் இருக்கிற வரைக்கும் மோடியை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் இவிஎத்துக்கு வேலை இல்லை. தைரியமாக நீங்கள் பேலட்டை எடுத்துக்கோங்க, பேப்பர் வாக்குகளை போடுங்க, குத்துன்னு குத்துங்க, தேர்ந்தெடுங்க. திமுக உள்ளாட்சியை டீல் பண்ணதுங்கிறதெல்லாம் அது தமிழக அரசியே காட்சி அரசியலாக தான் நடத்துது, அது ஒன்றும் ஆட்சி அரசியலாகவே பண்ணலை. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் அது கண்டிப்பாக அராஜகம் காட்டத்தான் செய்யும். அராஜகம் ரவுடிக்கு ரவுடி உங்ககிட்ட இருக்காங்க. நீங்கள் ஏறத்தாழ திமுக 2-0 மன்னர் ஆட்சி தானே தாவேக்கா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வரலாம். இந்த உள்ளாட்சி தேர்தல் பல விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கும். தனித்து நின்றால் திமுகவுடைய கதி என்ன, அந்த 24% 24.25 ஆக போகுதா, நம்பர் 1. நாத்தாக்கா ரொம்ப நாளாக சொல்லுவார், இவிஎம் இருக்கிறதுனால தான் நாங்கள் தோக்கடிக்கப்படுறோம் அப்படின்வார். அவர் தன்னுடைய 4 5 ஆக்க போகிறாரா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு 234 பேருக்கான தேர்தல் இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் பேருக்கான தேர்தல். ஸோ பெரிய லெவலில் நடக்கும், மாசிவாக நடக்கும். தாவேக்கா 1,72,00,000 வாக்குகளை இப்போ உள்ளாட்சிக்கு கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அதை செய்தாங்கன்னா ரொம்ப நல்லது. திமுக தனித்து விடப்பட்ட போது என்ன பண்ண போகிறாங்கங்கிறது அவங்களுடைய. நாத்தாக்காவுடைய எதிர்காலம் ஏறத்தாழ இல்லாமல் போச்சு. எத்தனையோ சொன்னோம், ஐயா நீங்கள் ஒரு கனவு உலகத்தில் இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு 8% வாக்கு இருக்குது, அதிமுகவோட கூட்டணி வைத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னோம். அவர் அதை கேட்குறதுக்கான சூழ்நிலை இல்லை. இப்போ அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு திரிகிறாரு, அவர் ஒரு. ஸோ உள்ளாட்சி தேர்தல் உடனே நடக்கணும், சீக்கிரமாக நடக்கணும். அதோடு சேர்த்து இடைத்தேர்தலை நடத்தி குழப்பக்கூடாது.
ஏன்னா இடைத்தேர்தலுங்கிறது வந்து தேர்தல் ஆணையம் நடத்தும் 60%, உள்ளாட்சி தேர்தலுங்கிறது தேர்தல் ஆணையம் நடத்தும் 20%, மீதி 80% உங்ககிட்ட தான் இருக்குது, மார்ட்டின் குடும்பத்துக்கிட்ட தான் இருக்குது. மேயர்களுக்கு கூட 40 கோடி 50 கோடி செலவு பண்ணுற அளவுக்கு லீமா கிட்ட பணம் இருக்குது. ஸோ தைரியமாக நடத்துங்க. உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் நிதர்சனமாக உங்களுடைய வாக்குகளை புரிந்து கொள்ளலாம், நேர்மையாக தேர்தல் நடந்தால். இப்போ தாவேக ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தப்பு பண்ண இன்னும் ஃபுல் ரேஞ்சில் தெரியாதுங்கிறதுனால நேர்மையாக நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். கம்யூனிஸ்ட் என்ன விதமான ஸ்டாண்ட் எடுத்தாங்க சார்? அவங்களுக்கு என்ன சார் ஸ்டாண்டு? அவங்க வெறும் ஒரு கபோர்டு ஸ்டாண்டு தான் சார். அவங்க முடிஞ்சு போயிட்டாங்க. அவங்க சித்தாந்தம் இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கான ஒரு விஷயமே இல்லை. அவங்கள விட வீரியத்தாக வேர்வைக்கு வந்து பணம் கொடுக்கணும் பேசுகிறதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. இவ்வளவு நாள் அவங்க வந்து திமுகவோட இருந்துட்டாங்க. இப்போ இந்தியா பூரா அவங்களுக்கு எங்கேயும் எதுவும் இல்லை. 4 எம்எல்ஏ இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தவிர அவங்கக்கிட்ட, அதுவும் 2 பேருக்கு சேர்த்து அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ கம்யூனிஸ்ட் தன்னுடைய எதிர்காலத்தையும் பற்றி சிந்திக்கலை. ஏன்னா அங்கே முடிவெடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் 70+ வயசாயிடுச்சு. நேர்மையானவர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. சார் எப்போதுமே கம்யூனிஸ்ட்டை வந்து சொல்லுவார், நேர்மையானவர்கள் அங்கே இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும். திரும்பி அந்த பழைய கால் மார்க்ஸினுடைய ஃபோட்டோவை கூப்பிட்டு வந்து விஜய் கூப்பிட்டு காட்டினீங்கன்னா, ஓ இவரு தான் கால் மார்க்ஸா அப்படின்னு அவர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவர் கால் மார்க்ஸையும் பார்க்குறாரு, காலபைரவரையும் பார்க்குறாரு, பிரயோஜனம் இல்லை. ஸோ கம்யூனிஸ்ட் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைத்தா அதை வந்து ஒரு 40-50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கிட்ட உட்காந்து பேசணும். அங்கே 70லேருந்து 80 இருக்கிறவங்க தான் பேசுகிறாங்க. எல்லோரும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? அதை போய் பாவம் பேசி என்ன பண்ண போகிறீங்க? அதிமுகவுடைய எதிர்காலம். அதிமுகவை பற்றி தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நான் பேசும்போதெல்லாம் எடப்பாடிக்கு முட்டு கொடுக்குற மாதிரியே எல்லாரும் நினைக்கிறாங்க. உண்மை அது இல்லை. அதிமுகங்கிறது வந்து இந்த தேர்தலில் கூட 1,30,00,000 வாக்குகளை வாங்கியிருக்கு. யாருமே பெருசாக வேலை செய்யலை. பாமக ஒழுங்காக வேலை செஞ்சாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலை செய்கிறதா நினச்சிக்கிறது அவங்களுக்கு அதிகம். 100 பில்டிங் கட்டிட்டேன் அப்படின்னு ப்ளூ பிரிண்ட்டை மட்டும் போட்டுட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் பண்ணாங்க. அதையெல்லாம் மீறி அவர் வந்து 2024 அதிமுக என்ன வாக்கு வாங்கித்தோ அதே வாக்கு ப்ளஸ் 0.75 அதிகமாக அவர் வாங்கியிருக்கார். உள்ளுக்குள்ளே பூந்து 25 எம்எல்ஏக்களை வெளில கூப்பிட்டு போய் கூட உங்களால் பொதுக்குழுவையோ செயற்குழுவையோ எடப்பாடி கிட்டேருந்து அகற்ற முடியல. என்ன எடப்பாடியோடைய ரசிகர்கள் அவங்களாம் பொதுக்குழுவிலே செயற்குழுவில் இருக்கிறவங்க? சத்தியமாக இல்லை. எடப்பாடி வீட்டிலேயே கூட அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போது அதிமுகங்கிறது ஒரு தொண்டர் பார்ட்டி. அங்கே அவங்கள பொறுத்த வரைக்கும் 1970களிலிருந்து, ஏன் இன்னும் சொல்லப்போனால் 66, 68லிருந்து எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டாலும் எம்ஜிஆரை முன்னிறுத்தியவங்க தான் அவங்க. ஜெயலலிதாவை புறந்தள்ளிட்டு அப்புறம் முன்னிறுத்தினவங்க தான் அவங்க. அவங்களுடைய நோக்கம் திமுக ஒரு தீய சக்தி, தெளிவாக தெரியும். ஆன்மீகம் அங்கே தெளிவாக இருக்குது. போலி நாஸ்திகம் இல்லை. ஆன்மீகம் இருக்கோ இல்லையோ, திமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துதா பாருங்க. பேசுறதுங்கிறது வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சி வந்திருக்கு, 108 சீட்டு வெற்றி பெற்றுருச்சு, 1,70,00,000 வாக்குகளை வாங்கிருச்சு. அப்போ மீதி இருக்கிற 66% என்ன பண்ணுவாங்க? சும்மா உட்காந்துருப்பாங்களா? சரிங்க நாங்கள் தோற்று போயிட்டோம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா? எல்லா விதமான முயற்சியும் எடுப்பாங்க. நடந்திருந்தா அதுதான் அபத்தத்தின் உச்சகட்டமாக இருந்திருக்கும். திமுக அதிமுக ஆட்சின்னு ஒன்று நடந்திருந்தா அது இந்த கடைசி குப்பைகள்லாம் இருக்குல்ல, கழிசடைகள் எல்லாம் தூக்கி போடுறதுக்கான ஒரே வாய்ப்பாக இருந்திருக்கும். நல்ல வேலையாக அப்படி இல்லாமல் திமுக கார்பரேட் ரேஞ்சில் அந்த மேட்டரை முடிச்சுக்கிச்சு. கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் தானே அனுப்பிச்சி வச்சு, யார் தீய சக்தியோ அவர் காலிலேயே தூய சக்தியை உழ வச்சு எல்லாத்தையும் ஒரு கார்பரேட் ரேஞ்சில் முடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அவங்க இன்னைக்கு திமுக கிட்ட இருக்கிறது என்ன? இஸ்லாத் சகோதரர்களுடைய வாக்குகள் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அவங்க வாக்குகள் ரொம்ப கம்மி. ஸோ இதில் அதிமுக திமுக கூட்டணி அமைச்சதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அங்கேயும் 3 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க, கூடவே கூடாதுன்னு. இங்கே 25 பேர் உங்ககிட்ட வந்து ஐயோ கருணாநிதிகிட்ட போறேன்ட்டாங்களே, ஸ்டாலின்கிட்ட போறேன்ட்டாங்களே, எங்கள் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி என்ன ஆகிறது, நாங்கள் அண்ணா ஆட்சி அமைக்கிறோன்ட்டு திருப்பி வெளில வந்தாங்க. ஸோ 2 இடத்துலையும் ஒழுங்காக தானே நடந்தது. யாரும் வந்து தப்பு பண்ணலையே, நல்ல வேலையாக அந்த தப்பு நடக்கலையே. ஸோ அதில் என்ன இருக்கு? சட்டவிரோதமாக இந்த ஊடுருவங்கள்லாம் வெளியேற்றுவோம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கார். சட்ட விரோதமாக ஊடுருவ இந்தியாவில் 3 விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு.
ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு நடந்ததுன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி செலவை வந்து குறைக்க முடியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுக்கு 2029 ஏதாவது வாய்ப்பு இருக்காங்கிறது 2027 வரக்கூடிய சென்சஸோடைய சக்ஸஸில் இருக்குது. ரெண்டாவது, இந்தியாங்கிறது தன்கிட்டேயே மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதில் இந்த ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனிதாபமானம் பார்க்கணும். அவங்களாம் பாவம் பங்களாதேஷ்லேருந்து தானே வந்திருக்காங்க, நாம தானே அவங்களுக்கு நம்ம சகோதரர்கள் தானே, பாகிஸ்தான்லேயும் நம்ம சகோதரர்கள் தானே, இந்த பக்கம் ஸ்ரீலங்காலேயும் நம்ம சகோதரர்கள் தானே நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னால் அது தப்பு. ஃபஸ்ட்டு அகதிகளை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பணும், கௌரவமாக அனுப்பணும். இதுதான் நீங்கள் பண்ணணும். அவங்கள நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்கள உண்மையாகவே ஆதார் வைத்திருக்கக்கூடிய அல்லது உண்மையாகவே குடிமகனுக்கான சான்றிதழ்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது இங்கே வந்து 30-40 வருஷமாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு இருந்திருந்தால் பரவாயில்ல. வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்தது? 3 விஷயம் நடந்தது. மமதா கிட்ட இருந்த பயம், அது வந்து கம்யூனிஸ்ட் உருவாக்கினது, காங்கிரஸ் உருவாக்கினது, மமதா தானே உருவாக்கிட்டது. அந்த பயம் போச்சு. எப்போ போச்சு? 3 முறை மோடி இந்தியாவை வெற்றி பெற்ற பிறகு அவங்களுக்கு போச்சு. 3வது முறை அவர் தோற்றிருந்தாருன்னா வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சிருக்க முடியாது. ஃபஸ்ட்டு ரீசன் அதுதான். ரெண்டாவது, இந்த எஸ்ஐஆர் மூலமாக தவறான ஆட்களை எடுப்பேங்கிற பேரில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு தவறான ஆட்களை எடுக்கலை, செத்து போனவங்களை தான் எடுத்தாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த 10% பேரை எடுத்ததுக்கப்புறம் நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் இல்லை, என்னை கண்டுபிடிச்சிருவாங்கங்கிற ஒரு பயம் அந்த ஊடுருவல்காரர்களுக்கு வந்தது. இது 2வது முக்கியமான ரீசன். அவர்கள் வெளியேற தொடங்கினாங்கன்னு ஒரு கதை வந்தது. வெளியேறலாம் ஒன்றும் தொடங்கலை, உள்ளுக்குள்ளேயே தான் புந்துட்டு உட்காந்துருக்காங்க. இனிமேல் தான் அந்த ஸ்டெப்ஸ் வரும். 3வது, வெஸ்ட் பெங்காலினுடைய எக்கானமி ரொம்ப மோசமாக இருக்குது. இந்தியாவில் எங்கேயோ இருந்த ஒரு நாடு கடந்த ஒரு 50-60 வருடமாக ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்குது. அதனுடைய நிலைமையை முன்னிறுத்தணும் அப்படின்னு நினச்சது. ஸோ அந்த ஊடுருவல்காரர்களை வெளியே ஏற்றலைன்னா அது எப்படி சரியாக நடக்கும்? நீங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வந்ததனுடைய நோக்கம் இந்தியாவில் குடியுரிமை பெற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க. குடியுரிமை கொடுக்கறது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இல்லை, அவங்களுடைய பொறுப்பும் இல்லை, அவங்களுடைய கடமையும் இல்லை. யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அந்த வேலையை அவங்க ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்ஐஆர் வந்தது. பட் அப்படியா நடந்தது? செத்தவங்க பேர் தான் நீங்கள் வெளில எடுத்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து இன்னும் தீவிரமாக இறங்கி யாருக்கெல்லாம் 3 தலைமுறை இல்லையோ, யாரெல்லாம் இந்த நாடுகளில் இருந்து மைனாரிட்டிகளாக வராதவர்கள், பங்களாதேஷ்லேருந்து மைனாரிட்டினா ஹிந்து தானே, பாகிஸ்தான்லேருந்து மைனாரிட்டினா ஹிந்து தானே, ஸ்ரீலங்காலேருந்து மைனாரிட்டினா தமிழன் தானே, வேற எதுவுமே கிடையாது. அப்போது இவர்களை தவிர வேற யாருக்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னா, மெஜாரிட்டி மக்கள் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி அனுப்புறதுங்கிறது நியாயமான விஷயம். அதை செய்யலைன்னா என்ன பண்ணுறது? காங்கிரஸ் இல்லாத மாவட்டமாக தூத்துக்குடி வந்து மாற்றுவேன் அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சூழல் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி. அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டாரு, ஏதோ மிக்சிங் சரியில்லை, அதுக்கு வருத்தப்பட்டார். என்ன பண்ணுறது? இப்போது சூளுரைக்கணும் இல்லையா? எதுக்காக பேசணுங்கிறதுக்கு ஒரு சூளுரைக்கணும். உடனே காங்கிரஸ் இன்னைக்கு இவர் டால்ஃபின் ஸ்ரீதர் தினமலரில் ஒரு நல்ல பேட்டி கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் இல்லாத இதை வந்து துக்ளக் ஆண்டு விழாவில் வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. புறையோடி கிடக்கின்ற ஊழல், புறையோடி கிடக்கின்ற அழுக்குகள் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட வேண்டும்னு தான் நினைக்கிறமே ஒழிய காங்கிரஸ் இல்லாத ஒன்று. ஏன்னா இங்கே சோசர் அழகாக சொல்லுவார், காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை நீங்கள் உருவாக்கினீங்கன்னு சொன்னால் மற்றவர்கள் வந்துடுவாங்க. யார் வருவாங்க அந்த இடத்துல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போது சிட்டுக்குருவி இல்லாத வீடு இருக்கலாம், எலி இல்லாத வீடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அங்கே கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னா, ஸோ காங்கிரஸை நீக்குவேங்கிற பேரில் நீங்கள் மாநில கட்சிக்கு அனாவசியமாக தேவைக்கு அதிகமான இடங்களை கும்மிடிப்பூண்டியை தாண்டி அவங்கள பேச விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஸோ அந்த ஊழல், அந்த அழுக்கு, அந்த மைனாரிட்டி இம்பீச்மெண்ட்டுன்னு சொல்லப்படுற சிறுபான்மையினரை தூக்கி நிறுத்தி அவங்க தான் இந்த உலகம் அப்படின்னு பார்த்து, இப்போ பாருங்கள் கேரளாவில் கிட்டத்தட்ட 50% ஒரு குறிப்பிட்ட மதத்திலிருந்து வந்திருக்காங்க. வரட்டும், தப்பு இல்லை, மற்றவங்க ஜாகிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அது காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொன்னது 1500 வருடத்துக்கு முன்னாடி வந்த காடு இல்லை, 2500 வருடத்துக்கு முன்னாடி இருந்த காடு இல்லை, 10,000 வருடமாக இருந்த காடை தான் அங்கே காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை வருது. ஸோ காங்கிரஸை ஒழிப்பேன்னு சொல்கிறது முட்டாள்தனம்.
சரி, அப்படியே இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 543 தொகுதிகள் இருக்கா? 543 தொகுதியில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் 230 தொகுதியில் நேரடி போட்டி நடக்குது. எப்படி ஒழிப்பீங்க? யாரை கொண்டு வருவீங்க அந்த 230ல்? ஓகே, 313ல் நீங்கள் தான் இருக்கீங்க. யார்? காங்கிரஸ் அல்லாத எதிரிகள் தான் பிஜேபிக்கு இருக்காங்க. எதிரினா என்ன? ஆப்போனன்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இருக்காங்க. அந்த 313 தொகுதியில் 200 தொகுதியில் பிஜேபி 4 தேர்தலில் வெற்றியே பெறல. ஸோ 113 பிஜேபி போராடி கொண்டிருக்கிறது, 200 பிஜேபி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியது, 230 காங்கிரஸோட போட்டி போட வேண்டியது. இதில் என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போ இந்த தேர்தல் ரிசல்ட் எடுத்துக்கோங்களேன். திமுக, அதிமுக, தாவேகா, இதான உங்க ரிசல்ட். ஒன்னோட ஒன்று சேருமா? அவர் மதிக்கவே இல்லை. யாரு? நம்ம சின்ன வீட்டுக்கெல்லாம் போனார் அதிமுகவில். சின்ன வீடுன்னா என்ன நான் சொல்கிறது, இவர் சண்முகம் வீட்டுக்கெல்லாம் போனார். எடப்பாடியை வந்து அவர் பார்க்கல. யாரையோ போய் பார்த்தாரு, எல்லாரையும் பார்த்தாரு, இங்கே மட்டும் பார்க்கல. அவர் மதிக்கவே இல்லை. ஸோ இது வாய்ப்பு இருக்கா? இல்லை. இதுவும் வாய்ப்பு இருக்கா? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பேசும்போதே அது அசிங்கமாக தெரிஞ்சதுங்கிறதுனால விட்டுட்டாங்க. நிர்பந்தம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாதான் தாவேக்காவை ஆட்சிக்குள்ளே வரவிடாமல் தடுக்க முடியுங்கிற நிர்பந்தம் வந்து கூட இவங்க செய்யலை. ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்தில் அதே மாதிரியே இந்தியாவில் பிஜேபி, காங்கிரஸ், மற்ற பார்ட்டிகள். பிஜேபி எதை ஃபோக்கஸ் பண்ணும்? இந்த 200 தொகுதிகளில் வெற்றி பெறுறதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த 200 தொகுதிகள் எங்கே இருக்குது? பிரதானமாக தென்னகத்துலேயும் ஒடிசா அந்த மாதிரி இடத்துல இருந்தது. ஒடிசாலாம் எடுத்துட்டாங்க. இங்கே தென்னகத்தில் இன்னும் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது. தவிர பஞ்சாப், ஜார்க்கண்டுன்னு இருக்குது. ஸோ நேர்மையாக பேசணும்னு சொன்னால் அனிதா ராதாகிருஷ்ணன் விட்டுருங்க. அவர் ஏதோ ஒரு ஹேங் ஓவரில் பேசிட்டாரு. அவர் பாவம், அவர் இருப்பை காட்டிக்கணுமா வேண்டாமா? அவர் ரொம்ப நாளாக வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காரு. அதிமுகலேருந்து திமுகவில் வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காரு. தோற்று போயிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்ண முடியும்? எதையா பேசித்தானே ஆகணும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னா, நீங்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குறது நல்லதான்னு கேட்டால் நல்லது, தப்பான்னு கேட்டால் ஆமாம் தப்பது. ஏன்னா அல்லதெல்லாம் வந்துடும். வருவாய்த்துறை நான் கேட்டு தான் பெற்றேன், எனக்கு வந்து கொடுங்கலை அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் என்ன வேணாலும் சொல்லாங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். கையெழுத்து போட்டு தானே அமைச்சரவைக்கு ஏற்றுக்கிட்டாரு. இங்கு என்ன பக்கத்து வீட்டு பேனால் இருந்த இங்க் எடுத்தா எழுதினார். அவர் இங்க் வச்சு தானே எழுதினார். எடுத்துக்கிட்டாரு. வேணான்ட்டாங்க. அதிமுகவில் ஒன்றும் சரியாக வரல, கிளம்பி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரமாக உட்காருங்க. எங்ககிட்ட செமையாக ஒருத்தர் இருக்கார், குச்சியெல்லாம் சுற்றுறாரு, கட்டையெல்லாம் எடுத்து அடின்னு அடிக்கிறாரு. அவரை கூப்பிட்டு வந்து மத்திய அரசோட டைரெக்டாக ரவுடி வாசஸ் மத்திய அரசு அப்படின்னு போராடினா தான் தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அவர் கிளம்பி போயிட்டார். அவருக்கு இது வரைக்கும் நான் திருப்பவும் சொல்கிறேங்க, செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் அதிமுகவில் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு மனிதராக இருந்தவர் தான். அதிமுகவில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. தேவையே இல்லாமல் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்தார். முக்கியமான பொசிஷனில் வந்து உட்கார்ந்தவருக்கு நிலைக்க தெரியல. அதுக்கு பின்னாடி இருக்கிறது எத்தனைங்கிறது தெரியல. புஷி ஆனந்த் எத்தனை பேரை கொண்டு வர முடியும், யாரையெல்லாம் உருவாக்க முடியும், எப்படியெல்லாம் அமைக்க முடியும், தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்க முடியுங்கிறத அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாருங்கிறது இவருக்கு தெரியல. இவர் ஒரு அப்ராணி. இவர் எங்கள் ஊர்லலாம் வெள்ளேந்தியான மனுஷன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெள்ளேந்தியான மனுஷன் ஒன்றும் பண்ண முடியாது. நிதித்துறையில் இவர் இருந்து என்னத்தை சாதிக்க போகிறார்? சரி, யார் தான் இருந்து என்ன சாதிக்க போகிறாங்க? 41% உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டாச்சு. நீங்கள் வந்து உங்களுடைய அந்த காடு நிலம், உங்களுடைய இன்கம், அதாவது வருவாய் சமநிலை, இதெல்லாம் ஏற்படுத்தலைன்னா 41 52 ஆக போகிறது இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு பில் கவுண்டர் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த டென்ட் கொட்டாயிலெல்லாம் 2 ரூபாய் டிக்கெட் விற்பான் பாருங்க, அவனை மாதிரி நீங்கள் காசு வாங்கிட்டு எல்லாரையும் உள்ளே விடுற வேலையை தான் முதலமைச்சர் பண்ண முடியும். புது திட்டங்களை கொண்டு வந்து மத்திய அரசனுடைய ஈர்ப்பை கொண்டு வந்து கொண்டு வர முடியும். எங்கே வந்தது? எதுவாக இருந்தாலும் ஆந்திராவுக்கு போகுது. ஏன் ஆந்திராவுக்கு போகுது? யோசிக்க வேண்டாமா? ஸோ இவர் நிதியில் இருந்து பாவம் என்ன பண்ண போகிறார்? எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை